இன்னைக்கு காலையில நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஜெபத்தோடு எழும்பும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் டெய்லி ஒன்று தேவைப்படுகிறது. பொதுவாக உலக வாழ்க்கையிலே வாழ்கிற நமக்கு தினம் தினம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. தண்ணி அது கண்டிப்பா டெய்லி நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஆகாரம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தினம் தினம் தேவைப்படுகிறது. நம்ம போடுற ட்ரெஸ் அது டெய்லி தேவைப்படுகிறது. சில காரியங்கள் இல்லாம அந்த 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 நாளை நம்மளால கடத்தவே முடியாது. அது கண்டிப்பாக அது வேண்டும், அது அவசியமான ஒன்று. ஒரு மனிதனாய் பிறந்தால் இந்த காரியம் இல்லாம அவனால இந்த உலகத்துல அந்த ஒன் டேவை சர்வே பண்ணவே முடியாது. அப்படின்னா அவன் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சுதான் கிடக்கணுமே தவிர அது இல்லாம பண்ண முடியாது. அதே போல இந்த மனதில் இந்த காரியம் எல்லாம் யோசிக்கும் போது ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ளாம அதே மாதிரி இந்த நாளில இது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற சில காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் இருந்தால் போதாது. நம்ம சில நேரங்களில் ஒரு நாள் இருந்தா போதும்னு நினைக்கிறோம். பொதுவாக நம்ம போடுற ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸை போய் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போட்டு நம்ம தூக்கி வீச போறதில்லை. நம்ம வாங்குறது ஒரு நாள். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா பல காலங்கள் பல நாட்கள் பல மாதங்கள் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பொருள் ஒரு நாள் வாங்குறது நமக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் கூட சிலது நமக்கு கிடைக்குது. ஆனா சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நம்ம செய்யல அப்படின்னா அது கெட்டு போயிடும். அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வானத்திலே இருக்கிற மன்னாவை நான் உனக்கு தருகிறேன், ஆனா இவ்வளவுதான் சேர்த்து வைக்கணும்னு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை முதல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேதம் சொல்கிறது அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாமா. அதனால அவங்களுக்கு அதை சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமானதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு கிடைக்காம போனா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த மன்னாவினால பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மோசே அவர்களை கடிந்து கொண்டார். ஏன் இப்படி சொன்ன, உங்கள்ட்ட யார் இப்படி சேர்த்து வைக்க சொன்ன, அடுத்த நாளைக்கு கத்த தருவார்ல, நீ ஏன் சேர்த்து வச்ச அப்படின்னு அவர்களை கடிந்து கொள்வார். அப்போ ஒரு சில காரியங்கள் தினம் தினம் நமக்கு தேவைப்படுகிறது போல ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஜெபம் பண்ணி ஒன்ன பெற்றுக்கொண்டீங்கன்னா சில காரியங்கள் நம்முடைய தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை தொடரும். நன்றாய் கவனிங்க. சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஒரு நாள் தான் ஜெபிப்பீங்க. அதான் வேதம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டாய். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணப்பா, ஒரு நாள் நீ ஒப்பு கொடுத்தப்பா, ஆனா இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அது உனக்கு தொடர்ந்து அது உனக்கு சாகுற வரைக்கும், அவங்க எதிரா வராத வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டெய்லி தேவைப்படுது. அது ஒரே நாள் ஜெபத்துல நம்ம ஒரு நாள்ல கேட்டா அதை நம்ம பயன்படுத்திக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி, அப்படின்னா தினம் டெய்லி காலையில நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவதாக நீங்கள் 143ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 143ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 143ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம பல இடங்களிலே வேதத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கிருபையை பற்றி வாசிக்கிறோம். கிருபைன்னா என்னது? கிருபை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைன்னா என்ன? கிருபை அப்படின்னு சொல்றது தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருபை. அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் உம்முடைய கிருபை எதுவா இருக்குதாமா?
புதிதா இருக்கிறது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் நமக்கு டெய்லி என்ன தேவை அப்படின்னா புதிய புதிய கிருபைகள் தேவை. அப்போ டெய்லி நம்ம எதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு உள்ள கிருபையை எனக்கு இன்று தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். நேற்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு, போன வாரத்துல ஒரு கிருபை கொடுத்தாரு. ஆனால் போன வாரத்தினுடைய கிருபை போன வாரத்துல நமக்கு பயன்பட்டது. போன வாரத்துல ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியம், போன வாரத்துல நமக்கு நிம்மதியா அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சோம், அவ்வளவுதான். ஆனா போன வாரத்துல ஆண்டவர் செஞ்சிட்டாருன்றதுக்காக அந்த கிருபையை நம்ம அடுத்து உடனே எனக்கு நாளைக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமாமா, புதிதா இருக்கிறதாமா. கவனிங்க, டெய்லி தினம் தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி ஆக வேண்டிய அவசியம் உண்டு. நான் ஒரு நாள் தகுதி ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தகுதி வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தகுதி வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு இல்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு இல்ல, நான் ஏன் இனி தகுதி இல்லைன்னு சொல்லணும், நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தகுதி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இல்ல, டெய்லி கிடைக்கணும் நமக்கு. ஏன் அப்படின்னா நேற்றைய தினத்துல எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணியிருப்போம், நிறைய பேர் பொய் சொல்லி இருப்பாங்க, நிறைய பேருடைய பார்வைகள் தவறாய் போயிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாய் நேற்றைக்கு காலையில எழும்பினதிலிருந்து இன்று நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு தவறுமே நான் செய்யலையா, ஆண்டவருக்கு விரோதமா ஒண்ணு கூட நான் பண்ணலையா அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தா உண்மையிலே மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்போ நான் நம்புறேன், நாளைய தினம் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும். இன்னைக்கு வாழ்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சிடவே கூடாது. அப்போ தினம் தினம் நீங்க ஒரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். காலையில எழும்பின உடனே அதான், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா, புதிதா இருக்கிறது. இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நாளைக்கு காலையில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ டெய்லி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அதற்காக ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன், எத்தனையோ உமக்கு விரோதமா நான் நடந்திருக்கிறேன், நேற்றைய தினத்துல எத்தனையோ எனக்குள்ள பொல்லாப்பு இருந்திருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் தகுதி இல்லாம நான் நிக்கிறேன், அந்த கிருபையை தந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னா தகுதி ஆயிடுவேன். ஆமேன்னு சொல்லுவோம். சோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுதுன்னா கிருபை தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு தேவை, தினமும் உங்களுக்கு கிருபை தேவை, கிருபை தேவை. ஆமேன்னு சொல்லுவோம். காலையில எழும்பி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி கிருபைக்காய் ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கு நான் வாழ, இன்றைக்கு நான் சோதனைகளை சகிக்க, இன்றைக்கு நான் என்னுடைய ஆபத்துகளுக்கு தப்புவிக்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மோடத்தில் விசுவாசமா இருக்க, அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே நான் சுகமாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன், ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவன். ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கட்டளை இட வேண்டும். தினம் தினம் உங்க சமூகத்திலே நான் வந்து கிருபைக்காக வேண்டி நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. சோ அப்போ நேற்றைக்கு உள்ள தகுதியை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும், தகுதி உள்ளவர்களாய். அப்போ நான் சொல்றேன், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? கிருபை. சோ அந்த கிருபைய நீங்க டெய்லி காலையில என்ன பண்ணிடணும்? வாங்கணும். ஆண்டவரே உங்க புது கிருபைய, இன்னைக்குரிய கிருபைய எனக்கு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா தாரும் ஆண்டவரே, தாரும். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க கிருபையிலேயே வாழ்வீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்க பலத்துல இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் பலத்துல எல்லாமே நடக்கும். ஆமேன்.
கிருபை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து காத்திருந்த போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து நம்பர் 2 இரண்டாவதாக டெய்லி என்ன தேவைப்படுது அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது ஏசாயா 50வது அதிகாரம் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வின் மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் எழுதப்பட்டிருக்குதுன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஹலோ, கவனிங்க. இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என்ன ஆண்டவர் காலைதோறும் என்ன கர்த்தர் எழுப்புறாரு. டெய்லி காலையில என்ன எழுப்புறாரு. எதுக்காக ஆண்டவர் என்ன காலையில எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன நாவை தரணும்னா கல்வி மானின் நாவை எனக்கு தரும்படி கர்த்தர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். ஆமென். அப்போ நம்பர் 2 இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு டெய்லி தேவைப்படுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு தினம் தினம் கல்விமானின் நாவை ஆண்டவர் தரணும். அதான் வேதம் சொல்லுது, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் உதடுகளின் தேவரீர் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. நீங்க பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று நீங்க கவனமா கவனிச்சுக்குங்க. நீங்க டெய்லி வாழ்வதற்கு நீங்க தினம் தினம் ஜெபிக்க காலையில எந்திரிச்ச உடனே கர்த்தர் சமூகத்துல எதுக்காக ஜெபிக்கணும்னா, உங்க வாயின் வார்த்தைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். அது கண்டிப்பா அவசியம். ஏன்னா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால எப்பவுமே நம்முடைய வாய் நல்லதை என்ன செய்யாது, பேசாது. எப்பவும் பேசவும் முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய வாய் வந்து நம்மை அறியாமலே சில நேரங்களிலே அவசரப்பட்டு பேசிடுவோம், கோவப்பட்டு பேசிடுவோம், வேண்டாததை பேசிடுவோம். அப்போ நிறைய பேர் தங்களுடைய நாவினாலே தான் இன்றைக்கு அழிகிறார்கள். நாவினாலே தான் அழிகிறார்கள். பாருங்க, இந்த உலகம் வந்து மிக பொல்லாத உலகம். நம்ம எவ்வளவுதான் நம்ம கண்காணிப்பாய் நம்ம கவனமாய் இருந்தாலும் சில நேரத்தில் எதை பிடிக்கிறாங்கன்னா வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க. வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க. அதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒளிவு மறைவு என்ன இருக்கு. ஆனா ஒரு கணவன் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக என் மனைவி எப்பேற்பட்டவங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு என்ன கொண்டு வர்றாருன்னா வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டு வர்றாரு. அவங்க போன்ல பேசினா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அந்த ரெக்கார்டிங்கை அவர் கையில் வச்சிருக்காரு. அதே போல மனைவியினுடைய வீட்டு ஆட்கள் அவர் பேசினா வாய்ஸ் ரெக்கார்டை காமிச்ச எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ இந்த உலகம் சில நேரங்களில் நீங்க போன்ல பேசுறத கூட இன்னைக்கு இருக்கிற எல்லா போன்லயும் நிறைய பேர் ஆப்ஷனே போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, யாராவது ஒருத்தர் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் அது என்ன ஆயிரும் சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்கலா ரெக்கார்ட் ஆயிரும். அது சிலர் அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் அதை கெட்டதுக்காக கூட பயன்படுத்துறாங்க. சிலர் நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் தம்பிங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் ரெக்கார்ட் போடுறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த அளவு, அந்த நீளம், இதை இப்படி பண்ணணும். ஸோ அவன் ஒருவேளை அவன் மறந்துட்டானா கூட அது அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே ரைட், அந்த ஆடியோ எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் சொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நல்லதுக்காக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிலர் அதை கெட்டதற்காக பயன்படுத்துறாங்க. உங்களை பிடிக்கும்படி, உங்களை மாட்ட வைக்கும்படி, உங்களை கஷ்டப்படுத்துறதற்காகவே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம டெய்லி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க அதிகாலை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிகாலையில ஜெபிக்கிறவங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். டெய்லி உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபித்து தான் வெளியே போகணும். அப்ப இத என்ன கேட்டா ஒரு பேப்பர்ல அழகா எழுதி உங்க வீட்டு வாசல் பாருங்களேன், நீங்க வெளியே கிளம்பும் போது இந்த வார்த்தையை எழுதி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த 7 காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 2 முதல்ல நம்ம கிருபைக்காக ஜெபிக்கணும். எதுனா
அன்னைக்குள்ள தகுதிக்காக ஜெபிக்கணும். அன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல வைக்கும் போது நமக்கு என்ன வந்துரும், அன்னைக்கு வாழக்கூடிய தகுதி வந்துடும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம தினம் தினம் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அதை விட எனக்கு கல்விமானின் நாவை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் உங்களுக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுது இல்ல? தினம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே எனக்கு கல்விமானின் நாவை தாரும், கல்விமானின் நாவை தாரும். நான் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையில நான் எவ்வளவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்காமாமா? நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ தன்னுடைய நாவை அடக்காத மனுஷன் வேற எதையுமே செய்ய முடியாதுன்னு யாக்கோபு எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுகிறார். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும், அது நரக ஆக்கணிக்குள்ளாக தள்ளிரும் அப்படின்னு அந்த தேவ மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். டெய்லி காலையில எழும்பும் போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும், எனக்கு கல்விமானி நாவை தாரும். இன்னைக்கு நான் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பேசக்கூடாது. ஆண்டவரே கோபமா பேசக்கூடாது. ஆண்டவரே வாயின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் பேசுற இடத்துல உங்க அனுக்கிரகம் இருக்கணும். நான் பேசுற இடத்துல உங்க ஆசீர்வாதம் கடந்து வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் பேசும்போது ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலை மேல இருக்கட்டும். ஆண்டவரே ஜெபிப்பீர்களா? ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்கணும்? கிருபைக்காக, அப்படின்னா தகுதிக்காக. அன்னைக்கு இந்த உலகத்துல நான் சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவன், எனக்கு கொடுங்க, தகுதிக்காக. நம்பர் 2, இரண்டாவதாக எதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும் சொல்லுங்களேன்? கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். நம்முடைய டெய்லி பேச வேண்டியதை யாரு தான் போதிக்கணும் அப்படின்னா கர்த்தர். ஆண்டவர் சொல்றாருல, மோசையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோட பேசுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 50வது ஏசாயா 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை திரும்ப ஒரு விசை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை சொல்லுங்க. அந்த பின்னாடி பாயிண்ட வாசிங்க. கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தினம் காலையில என்ன ஜெபிக்கணும்னா, ஏதாவது ஒன்றை இன்னைக்கு நீங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. டெய்லி ஒண்ணு புதுமையாய் நம்ம கற்றுக்கொள்ளணும். புரியுதில்ல? ஆமே. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நம்ம செய்யறோமா? நம்ம நிறைய பேர் செய்யறது இல்ல. டெய்லி ஒண்ணு புதுசா கத்துக்கணுமா? டெய்லி ஒண்ணு புதுமையாய் கத்துக்கணும். சிலரை பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நமக்கு அந்த கத்துக்கிறது இருக்கு. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. அப்போ நம்ம தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குது. நம்ம நிறைய பேர் ஒரு பெர்சன்டேஜ் கூட இந்த உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கல. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கத்துக்கல. ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷங்களை சிலரை பாருங்க, அவங்க டெய்லி புதுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, அவ்வளோ அறிஞ்சுக்கிறாங்க. அதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது அப்படிதான் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு வேதத்துல இருக்கிற ஒரு அதிசயத்தை, தினம் தினம் ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன். புதுசா ஒண்ணு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, புதுசா ஒண்ணு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீங்களும் அப்படிதான். சமையல் பண்றீங்களா? அதுல ஒரு புதுமையை நீங்க கற்றுக்கொள்ளணும். பாத்திரம் விளக்குறீங்களா? அதுல ஒரு புதுமையை நீங்க கற்றுக்கொள்ளணும். நீங்க ஒரு கட்டட வேலை செய்றீங்களா? நீங்க ஒரு புதுமையை கத்துக்கணும். எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்னா தேறினவர்களாய். ஆமென் சொல்லுங்க. இப்போ கடினமாய் செய்கிறது, இப்பொழுது ரொம்ப நெருக்கமாய் செய்கிறதை நீங்கள் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் தினம் தினம் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியா. பாருங்க, உலகத்துல இருக்கிற அந்த கண்டுபிடிப்புகள், மனிதர்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ஒரு அப்டேட், டெய்லி காலையில ஒரு அப்டேஷன்ஸ் வருது, ஒரு புதுமை வருது. பாருங்க,
அவங்களுடைய தொழிலே டெய்லி ஒன்னொன்னு புதுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? இது உலகத்தான் செய்யறதுக்காக அல்ல, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளை செய்கிறதற்காகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சில மனிதனிடத்துல கர்த்தர் பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு, சில சூழ்நிலையில ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதான் எறும்பினிடத்திலேயே போய் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் உங்க சாப்பாட்டுல கூட கத்துக் கொடுப்பாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. இன்னைக்கு உங்க வீட்டுல காரணம் இல்லாம ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஆண்டவர் ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுக்கிறாரு. சோ அப்போ நம்ம எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்கணுமா மாமா, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல என்னவா இருக்குதுன்னா தாகமா இருக்குது. அப்போ மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது என்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம வாசிச்சு விடுறோம். ஆனா இந்த மான்கள் எல்லாம் வந்து வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது அது தண்ணி இருக்கிற இடம் ரொம்ப தூரம் போகணுமாமா. அப்போ அந்த வெயில்ல அந்த மான் வந்து ஓடி களைச்சு அது போய் கடைசி நமக்கு பாருங்களேன், தண்ணி குடிக்காம ஒரு 5 மணி நேரம் இருந்துட்டீங்கன்னு வெயில நடந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் பாருங்களேன். அந்த ஆர்வத்துல நம்ம போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல எப்பவுமே நம்ம 1/2 டம்ளர் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிச்சிடும். நம்ம நிறைய பேர் கேட்கும் போது கூட கேட்போம், பிரதர் ஏதாவது டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன சொல்ல தெரியுமா, டம்ளர்ல எடுத்துட்டு வராதீங்க, எதுல கொடுங்க, ஒரு சொம்புல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த அந்த தாகம் அதை குடிச்சு அப்படி முடிச்ச உடனே தான் அதுல சட்டையெல்லாம் நமக்கு ஒழுகும். அது கூட நமக்கு பெருசா தெரியாது. அந்த நேரத்துல யாரும் சட்டையில ஒழுகுது அப்படி இப்படி எல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அத்தனை நேரமும் அந்த தண்ணி கிடைக்காம அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சையில அப்படியே குடிப்பான். அதனால்தான் தாவி சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றேன், நான் டெய்லி எப்படி கற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா தாகமா எதிர்பார்க்கிறேன். ஒரு புதுமையான ஒரு காரியத்தை உங்க தொழில்ல உங்க வீட்டுல கற்றுக்கொள்வதற்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முட்டை அந்த ஆம்லேட் போடுறாங்கல்ல, நான் ஏறக்குறைய சாப்பிட்டு கடைசியில ஃபினிஷிங் முடிக்கிற ஒரு நேரம். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பாஸ்டர்மா சொன்னாங்க, இனி எங்க போடுவீங்க, பாஸ்டர் சாப்பிட்டு முடிக்க போறாரு அப்படின்னு. இதோ இப்போ போட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அங்க இருந்து கேட்கறாங்க, வெங்காயம் போட்டு ஆம்லேட் போடணுமா, வெங்காயம் போடாம. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இனி வெங்காயத்தை வெட்டி போறதுக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருவேன், அதனால ஸ்லோவா பண்ணலாம், இது வெறும் வெங்காயம் போடாமலே ஒரு ஆம்லேட் அப்படின்னு கேட்டா அவங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வெங்காயம் போட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா கட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல்ல எல்லாம் ஸ்பீடா கட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துல வெட்டி போட்டு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ ஃபாஸ்டா நீங்க வந்து இந்த வெங்காயத்தை கட் பண்றீங்களே எப்படின்னு கேட்டா, இதான் ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த சமையல் அறையில ஒருத்தர் வெட்டிட்டு இருந்தார் ரொம்ப ஸ்பீடா. பார்த்தா இவ்வளோ ஸ்பீடா வெட்டுறாரு, எப்படி இப்படி வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெங்காயம் ஸ்பீடா வெட்டுறது எப்படின்னு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு நான் முயற்சி எடுத்து ஒரு 2-3 மாசம் அப்படியே ஸ்பீடா கட் பண்ணேன். நான் அவர் பார்க்கும்போது அவர் கையை வெட்டிட்டு வரோன்னு நினைச்சேன், ஆனா வந்து வெட்டல. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து அதை மாதிரி ஸ்பீடா கட் பண்ற மாதிரி கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ எந்த காரியமானாலும் நம்ம கத்துக்கிற விஷயத்துல தான் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாவீதை வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தாவீதுக்கு வேதத்துல நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்ன பேர், ஃபர்ஸ்ட் பேர் என்ன, அவனுக்கு கொடுத்த முதல் பேர் என்ன, மேய்ப்பன். அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பேரு மேய்ப்பன். 2வது அவனுக்கு கொடுத்த பேரு யுத்த வீரன். யார ஜெயிச்சுட்டு வர்றாரு, கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வர்றாரு, யுத்த வீரன், மேய்ப்பன், யுத்த வீரன். 3வது அவருக்கு கொடுக்கிற பேர் என்னது, இசை கலைஞன். என்னது, சவுல் ராஜா வந்து அவனை என்ன சொல்றான்னா, எனக்கு நல்ல கீத வாத்தியத்தை வாசிக்கிறது மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்லும்போது யாரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ தாவீது வந்து மேய்ப்பன், யுத்த வீரன், இசை கலைஞன், அதற்கு அப்புறம் தேவனோட பேசுகிறவன். இப்படி தாவீதனுடைய கேரக்டர் எல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே கிங், ராஜா. ராஜா அப்படின்னா என்ன ராஜா, பெரிய நேர்த்தியான ராஜா. அப்போ தாவீது ஏறக்குறைய எல்லாத்துலயுமே ஆல் ரவுண்டரா இருந்திருக்காரு பாருங்க, எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. அது 10 குறைச்சல்ல. இப்ப கடைசியில ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே உங்க பெட்டி எப்படி வந்து வெளியே இருக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. ஆலயமும் கட்டிடும்னு நினைக்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ எல்லாத்தையும் சேர்த்து வேணா வை, ஆனா உன் பையன் ஆலயத்தை
கட்டுவான்றார். அப்போ இந்த தாவீது தினம் 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 ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விரும்பி இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், நமக்கு ஒரு விருப்பத்தையே கர்த்தர் தரணும். எந்த விருப்பத்தை தரணும்? சத்தமா சொல்லுங்க. கற்றுக்கொள்றது மாதிரி டெய்லி எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தரே உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவரே எதுக்கு விரும்புறாரு அப்படின்னா, நான் தினம் தினம் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்கு, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்புறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம பாட்டு பாடுவோம், கற்று தாரும் நான் கடைபிடிப்பே, சொன்னதை செய்து முடித்திடுவேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கற்றுக் கொடுக்கிறவர், சொல்லி தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொன்றாய் போதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்று டெய்லி தினமும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல நான் கற்றுக்கணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, ஏதோ ஒன்று அறிஞ்சுக்கணும். கர்த்தர் அதை எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. அப்பா நான் நேரத்தை வீணடிச்சிடக் கூடாது அப்பா. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ளத காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும், நான் கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு வேலை ஸ்தலத்துல போய் உட்காரும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி போய் உட்காரணும்னா, இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் போய் உட்காரணும். நீங்க ஆமோதிக்கிறீங்களா? நீங்க கடினமாய் செய்கிற எல்லா வேலைகளும் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை நீங்க கேட்கணும். ஆண்டவரிடத்துல, அப்பா நான் தான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே என்னுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதாது, நான் உமக்காய் பெரிய காரியத்தை செய்யணும், உமக்காக பெரிய ஊழியத்தை செய்யணும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் எப்படி செய்யணும்னு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். அவர் சொல்லி தருவாரா? அவர் சொல்லி தருவாரா? கண்டிப்பா அவர் சொல்லி தருவார். அவரை மாதிரி சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். சோ அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே தினம் தினம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, தினமும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்றதற்கு டெய்லி நமக்கு ஞானம் தேவை. சொல்லுங்க எல்லாருமே, என்ன தேவை? என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு நாளிலே இருக்கிற ஞானத்திலே வைத்து ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே போராடி வாழ முடியாது. நேற்றைக்கு கொடுத்த ஞானம் இன்றைக்கு நமக்கு பயன்படாது. ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஒரு காலம், ஒரு வித்தியாசமான காலம். இப்பொழுது நானே சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை நடத்துகிறதுக்கு ஒரு விதமான ஞானம் எனக்கு தேவைப்பட்டது, ஒரு வித்தியாசமான ஒரு ஞானம். அந்த ஞானம் இருந்தால் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி ஆனா அப்ப தாண்ட வருஷங்கள் தாண்ட நாட்கள் தாண்ட ஒரே பிரச்சனை தான், ஒரே சூழ்நிலை தான். ஆனா அதை கையாளுகிற விதம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கையாளுகிறது மாதிரி இப்ப என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த வாலிப தம்பிங்க யாராவது ஒருத்தர் இந்த முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவனை கூட்டுட்டு உட்கார வச்சு நம்மளே கட் பண்ணி விடுற அளவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. யாருமே எந்த பேரண்ட்ஸுமே கேட்கவே மாட்டாங்க, பாஸ்டர் நீங்க செய்யறது சரி, அவன்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நானே கொண்டு போய் சர்ச்சில் உட்கார வச்சு நானே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விடுற அளவுக்கு அது பிரச்சனை இல்லை. கட் பண்ணி விட்டா கூட பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்களை முன்னுக்கு நின்று அவங்களை எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் கூட போட முடிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட்டத்தில் வச்சு இல்லை, சர்ச்சில் வச்சே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என்னுடைய தகப்பனார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னை வளர்த்தும் போது 300 பேர் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது எங்களை பேர் சொல்லி முன்னாடி கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு கையில குச்சினால அடிச்சு போய் உட்கார வச்சாரு. இன்னைக்கு அது நடக்குமா சொல்லுங்க? இன்னைக்கு யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வாங்கடா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு ஸ்டேஜ்லயே அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்க? ஐயோ அவ்வளவுதான். சில பேரண்ட்ஸ் சண்டையே வந்துட மாட்டாங்க. எப்படி என் பிள்ளை அப்படி அடிக்கலாம், எப்படி என் பிள்ளையை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்களா? ஆனா எங்க அம்மா அப்பா அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரே ஏத்துக்கல. எங்க பாஸ்டர்ட்ட அடி வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நம்ம வரதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு, பாஸ்டர் அடிச்சிட்டாரு. ஏன்னா நாங்க எல்லாம் கடைசியில சேரெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு தான் வருவோம். அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. எங்க பாஸ்டர் அந்த தெருவழியாய் அந்த விசிட்டிங் போகும்போது எங்க அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கலன்னா தோலை உரிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ரட்சிக்கவே படல, சர்ச்சுக்கே வரல. ஆனா
அவன் தோலை உரிச்சிருங்க, அவனை ஏன் உயிரோட வைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நடக்குமா அது? அப்போ காலங்கள் தாண்ட 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 அதற்கு ஏற்றபடி நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாக்கோபுல வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை தந்தருளுவார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ கர்த்தர் எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் அந்த வசனத்தை யாக்கோபுல நீங்க வாசிக்கலாம், 312வது பக்கத்திலே இருக்கிறது. நீ அதை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, தகப்பனே எனக்கு இந்த உலகத்திலே கவனிங்கள், உலகத்திலே தினம் தினம் வாழ்வதற்கு எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா ஞானத்தை கொடுங்க. ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, தினமும் இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஞானம், சத்தமாய் ஆண்டவரே இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஞானம் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா, எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா. ஆண்டவரே, உங்களால எனக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால தான் முடியும். அந்த ஞானத்தை நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக, எங்களுக்கு தந்தருளுவீராக, இந்த ஞானத்தை தந்தருளுவீராக. ஆமென் சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதற்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும்? டெய்லி தகுதிக்காக, கிருபைக்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, இரண்டாவது நல்ல நாவுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு பேச வேண்டியதை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கல்விமானின் நாவுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 3, மூணாவது நம்ம எனக்கு ஜெபிக்கணும், ஏதாவது ஒன்றை இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். நம்பர் 4, நாலாவது எதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானத்திற்காக ஜெபிக்கணும். சோ நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஜெபிக்க வேண்டிய 5வது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? அதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். காலையில ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் சொன்னது மாதிரி, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. டெய்லி இந்த உலகத்துல வாழ்றதற்கு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பா தைரியம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால தினம் தினம் வாழவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு இடத்துல நான் ஜெபத்திற்காக போகும்போது, அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எங்கிட்ட ஜெபம் பண்ணு, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றா. என்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே பயப்படுறா. அப்படியே நாவெல்லாம் அப்படியே ஒட்டுது அப்படியே அந்த குழந்தைக்கு. ஏன் என்னாச்சு, எதுக்கு பயப்படுற? ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்காங்க. அப்படி அழுது, கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டுது. எனக்கு பயமா இருக்குது. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்குதா, கையை கட்டி பிடிச்சுக்கிறா, சின்ன குழந்தை. அப்போ இந்த உலகம் ரொம்ப அதைரியத்தை கொடுக்கிற உலகம். நிறைய பிசாசுனுடைய இதுவே என்ன அப்படின்னா, அவன் பயப்படுத்துகிறவன். அவன் யாரு? பயப்படுத்துகிறான். இன்னைக்கு டிவிகளிலே இதுல எல்லாம் பார்க்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை ரொம்ப பயப்படுத்துது. இன்னைக்கு பயப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் ரொம்ப இங்க ரொம்ப லகுவா இன்னைக்கு டிவிகளிலே போடப்படுகிறது. அந்த சவுண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் அதற்காக தான் அடிமைகளா இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்கு வாழ்கிறதற்கு எங்களுக்கு என்ன தாரும்னா தைரியத்தை தாரு. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய பேர் தைரியமே இல்லாம வந்திருக்கலாம். நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க பிரதர், நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க சிஸ்டர், ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா இல்லை. இன்னைக்கு நீங்க தைரியமா இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்கிறீங்களே. காரணம் என்ன அப்படின்னா, டெய்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர் யாருன்னா கர்த்தரே நம்மை தைரியப்படுத்துவார். நம்ம பயப்படும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் தைரியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையிலே கர்த்தர் தான் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் தானே நீங்க பயப்படும் போது தைரியப்படுத்தி இருக்கிறார்.
அதனால எல்லாரும் கர்த்தரிடத்துல ஜெபிக்க போறோம். டெய்லி காலையில எனக்கு ஆண்டவரே இன்னைக்கு வாழ்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னா எனக்கு தைரியம் வேண்டும், எனக்கு தைரியம் வேண்டும். ஸோ ஆறாவதாக நம்பர் 6, ஆறாவதாக நம்ம ஒரு காரியத்திற்காக தினம் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா சுகத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்காக? இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா சுகம் தரணும். ஆமென். நாளைக்குள்ள காரியம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா காலையில எழும்பின உடனே இன்னைக்கு நான் சுகமா வாழணும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த நோய் நொடியும் என்னையோ என் பிள்ளைகளையோ தொற்றவே கூடாதுப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை சுகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணுமாமா? ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆனோம்? சுகமானோம். நம்மை சுகமாய் வைக்கிற கர்த்தர். எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி வாக்கு தத்துவத்தை எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா டெய்லி சுகத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். நம்பர் 7, ஏழாவதாக நம்ம தினமும் காலையில எழும்பும் போது ஜெபிக்கிற 7வது ஜெப குறிப்பு என்னன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்னை சுற்றி வேலி அடைங்கப்பா, என் பிள்ளையை சுற்றி வேலி அடைங்கப்பா. அசுத்தன் எங்களுக்கு கண்ணுக்கு வரக்கூடாது, ஆபத்துக்கள் வரக்கூடாது, விக்கனங்கள் வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பறந்து காக்கிற பட்சியை போல என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளும்னு பாதுகாப்புக்காக டெய்லி உங்க வாகனத்தை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க வீட்டை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, எல்லாத்தையும் மறைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். ஆபத்து எப்பொழுது நம்மை நெருங்கும் என்று நமக்கு தெரியாது. எப்போ எதுல எப்படி வேணாலும் ஆபத்துகள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். அதான் வெறும் செல்போன் சார்ஜ் போட்ட அந்த சார்ஜரே ஒரு மனுஷனுக்கு மரணமாய் முடியுமானால் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்துல நம்ம வாழ்றோம் பாருங்க. செல்போன்ல சார்ஜர் போட்டு அந்த சார்ஜர்ல இருக்கிற அந்த பின்னு சும்மா கிடக்குது, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது, அது வந்து கரெக்டா அந்த குழந்தையினுடைய உடம்புல அந்த நாபு படுது, அதுல எர்த்து பாஸ் ஆகுது, அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உரிந்து அந்த குழந்தை அப்படியே மரணம். எந்த அடியும் படலை, காது பக்கத்துல ஒரே ஒரு இடத்துல அப்படியே கிரீன் கலர்ல இருக்குது, அவ்வளவுதான். செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தையினுடைய உடம்புல வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா உள்ள போய் அந்த குழந்தையினுடைய உயிரே போயிடுச்சு. அப்போ எவ்வளவு ஆபத்தான உலகம் நம்ம வாழ்றோம். ஆனா கர்த்தரே பாதுகாப்பு தருவா. ஆமென். உங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல கிளம்பும் போது எந்த இடத்துலையும் இந்த 7 ஜெப குறிப்புக்காக நீங்க ஒரு 5 நிமிஷமாவது நீங்க ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தகுதிக்காக ஜெபிக்கணும், அப்படின்னா கிருபைக்காக ஜெபிக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமா? புதிதா. நம்பர் 2 ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்னா கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். எனக்கு நல்ல நாவை தாங்க, நான் உங்க பிரியம் இல்லாம இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். நம்பர் 3 மூன்றாவதாக எதுக்கு ஜெபிக்கணும்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுமையா நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்புறம் நம்பர் 4 நாலாவது, ஆண்டவரே இன்றைக்கு வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்பர் 5 ஐந்தாவது, இன்றைக்கு எனக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஸோ நம்பர் 6 ஆறாவது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு எந்த பலவீனம் வராம நான் சுகமா வாழணும்னு ஜெபிக்கணும். நம்பர் 7 ஏழாவதாக பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இந்த 7 ஜெப குறிப்பையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு நீங்க எங்கனாலும் என்ன பண்ணணும்? வெளியே போகணும். உங்க பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் ஒரு பேப்பர்ல எழுதி அவன் கண்ணு முன்னாடி வச்சு அவனை மனப்பாடம் பண்ணி வண்டியில ஏறி உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறீங்களா, அப்ப ஜெபம் பண்ணி கொண்டு போய் விடுங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஷூ போடும்போது இல்லைன்னா நீங்க சட்டை எல்லாம் மாட்டி விடும்போது அவன் அந்த பிரேயரை பண்ணணும். அந்த 7 காரியத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு போங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அவர் கண்டிப்பாய் அதற்கு பலன் கொடுத்து நம்மை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அதற்கு மிஞ்சி எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய சித்தம் என்று நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப ஜெபிக்க போறோம். ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லைவ்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எத்தனையோ 1000 பேர் ஜெபிக்கிறதற்காக ஜெப விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிற கர்த்தர் அவர். அவர்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவரால் என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும்.
கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் நடக்கும். வாங்க கொஞ்சம் முன்பாக வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். முடிஞ்ச எல்லா தாயாரும் தகப்பனார் எழும்பி முன்னாடி கடந்து வந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ஒருவரே வல்லமையும் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரே பராக்கிரமம் உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கலங்க வேண்டாம். நம்முடைய இருதயம் திடனாய் இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் திடனாய் இருப்பதாக ஆண்டவர் சொல்றார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், உங்கள் இருதயம் திடனாய் இருப்பதாக. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகிட்டுன்னு தான் கர்த்தர் வந்த உடனே பேசினார். இல்ல, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆபத்தா இருக்கும் போது நான் ரொம்ப பலனா இருப்பேன். ஆபத்தா இருக்கும் போது நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஆபத்து என்னை சுற்றும் போதுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன்னு சத்தமா எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஜெயபலமான தெய்வமே, ஜெயபலமான தெய்வமே, ஜெயபலமான தெய்வமே, உங்களுடைய தலையின் மேல கரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. முதலாவதாக உங்களுக்கு தகுதி பெருக போகிறது, உங்களுக்கு கிருபை பெருக போகிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது. ராஜா, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இப்பொழுது எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபை வரட்டும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. இப்ப கிருபையை தாரும். இரண்டாவதாக கல்வி மானின் நாவு ஆண்டவரே. தினம் தினம் பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசுவதற்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. அப்பா, வகை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாய் பேசுவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு கட்டளை இடுவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, கட்டளை இடுவீராக. அவர்தான் கட்டளை இடுகிறவர். அப்பா, அவர் பராக்கிரமசாலி அவர். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவரே, ஏதோ ஒன்று புதுமையாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு கற்றுக் கொடுங்கப்பா. டெய்லி எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. எனக்கு நடத்துகிற பாதையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கற்று தருகிறதற்காக ஸ்தோத்திரம், கற்று தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபை. இன்றைக்கு தேவையான ஞானம் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கட்டளையிடப்படுவதாக. அடுத்ததாக சுகம். தகப்பனே, சுகப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எந்த பலவீனமும் எங்களை அணுகாதபடி கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்ல, இல்ல, இல்ல. அடுத்ததாக பாதுகாப்பு. கர்த்தர் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறவர். ஆபத்துகள், விக்கிரங்கள் எல்லாம் சூழும் போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவர். எங்களுடைய பிள்ளைகளுடைய பணங்கள் மருத்துவமனைகளுக்கு போகவே கூடாது ராஜா. பாதுகாப்பை தாரும், பாதுகாப்பை தாரும். இந்த 7 ஆசீர்வாதங்களும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும் அப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகள் மேல் அது வரட்டும் ஆண்டவரே. எங்க ஜனங்கள் மேல் அது வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால இந்த 7 காரியங்களையும் நீங்கள் மனப்பாடமாய் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா.